வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம போடுற வீடியோ வந்துகிட்டே இருக்கணும், இங்கே பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம இந்தியா வர்ஸ் இங்கிலாந்தோட தேர்டு ஓடிஐ மேட்ச் தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் அகமதாபாத்தில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதில் ரவி சாஸ்திரி ஸ்டார்ட் பண்ணி வச்சாப்புல வெல்கம் டு அகமதாபாத் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாப்புல. நம்ம இந்தியாவோட கேப்டன் ரோஹித் சர்மாவும் இங்கிலாந்தோட கேப்டன் ரோஹித் சர்மா டாஸுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இட் வாஸ் தி டாஸ் டைம் அப்படின்னு சொல்லி ரோஹித் சர்மா டாஸில் சுண்டும்போது எப்படியும் உங்களுக்கு எதுக்குப்பா, எங்களுக்கு தான் உழுகு போகுது அப்படின்னு சொல்லி ஜோஸ் பட்லரோட மைண்ட் வைஸு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஓடிஐலையுமே ஜோஸ் பட்லருக்கே தான் டாஸை விழுந்தது. அதனால் இந்த டைம் நம்ம பவுலிங் எடுக்கலாம்பா அப்படின்னு சொல்லி எடுக்க இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வழக்கம் போல் ரோஹித் ஒரு ரன்னுக்கே அவுட் ஆகி ஃபேன்ஸுக்கு அதிர்ச்சி கொடுத்துட்டாப்புல. அதுக்கப்புறம் சுப்பன் கில் தனியாக தத்தளிச்சுட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் விராட் கோலி கம்பைன் பண்ணி விராட் கோலி தனியாக அவர் ஸ்டாண்டிங் நாக்கை வெளிப்படுத்திட்டு இருந்தார். இவரோட நாக்கை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அகமதாபாத்தில் நான் யார் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஓடியில் சரியாக கம்பேக் கொடுக்க முடியல. இப்போ தேர்ட் ஓடியில் நான் யார் அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு இருந்த போது நம்ம சுப்பன் கில்லும் புழக்க ஆரம்பித்து இவங்க 2 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப்பை பார்த்து இங்கிலாந்து பவுலர்ஸு வியந்து போயிட்டாங்கப்பா. பட்லருக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. ஃபார்மர் கேப்டன் ஜூ ரூட்டுக்கிட்ட போய் கேட்குறாரு அட்வைஸை. இவங்க 2 பேர்த்தையும் எப்படியா தூக்கிறது, நான் என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன், இவங்க இவன் ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் போட்டு அந்த போல வளர்க்குறாங்க, என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஜூரு விட்டு ஏதோ ஒரு ஐடியா கூடப்பா அப்படின்னு சொல்ல ஐடியா கொடுத்து என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியல, போட்டு பொழந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விராட் ரோஹித் சர்மா அடிப்பாங்கன்னு பார்த்தா ரோஹித் ஆல்ரெடி அவுட்டாக விராட்டும் சுப்பன் கில்லும் போட்டு பொழந்து. அதுக்கப்புறம் நம்ம விராட் கோலி என்ன பண்ணியிருக்காருன்னா நேக்க ஆடி ஒரு ½ செஞ்சுரியை அடிச்சிட்டாப்புல. மக்களுக்கு ஒரே ஒரு குஷி, சரியான குஷியப்பா, அந்த மாதிரி ஒரு குஷி. ஏன்னா விராட் ஃபார்மில் வர்றதில் வேற மாதிரி, அது எல்லாத்துக்குமே தெரியும். 73வது ஓடிஐ 50 எல்லோரும் சதம் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி 82 இஸ் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டக்குன்னு அவுட் ஆகிட்டாப்ப அடல் ரசிட் பாலில். என்னதான் தம்பித்த போன தெரியும் ஹோல் ஸ்டேடியம், என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி வந்ததுக்கு ஒரு 50யாவது அடித்தாப்பா, அது போதும்பா ஃபேன்ஸுக்கு அப்படின்னு சொல்லி விராட் கோலியோட ஃபேன்ஸு. சரி இவரோட கம்பேக் வந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐசிசி சாம்பியன் டிராஃபி 2025. அதுக்கப்புறம் நம்ம இறங்கினா சிராஜ் ஐயர்னு ஒருத்தர் இருக்கான்ப்பா, மிடில் ஆர்டரு பா, என்ன பேட்ஸ்மேன் அவன். அந்த மிடில் ஆர்டருக்கே பிறந்தவன் மாதிரி இறங்கினா 70+, 80+, 90+, 60+, 50+ அப்படின்னு அடின்னு அது மிடில் ஆர்டருக்கு பேர் போன ஒரு சூட்டபுளான ஒரு ஆள்னா நம்ம சிராஜ் ஐயர்லேயே நான் ஒரு ரவடி ஐயராக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சு செய்ன்னு செஞ்சுட்டு இருந்தான் நம்ம ஆப்னன்ட் பவுலர்ஸை. மார்க்வுட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அடல் ரஷீடுக்கு நம்மளால ஸ்பீடு பவுன்ஸு இப்போ வேறு மாதிரி நெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடிச்சுட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் ஸ்பின்னை பொழந்துட்டார், அவரும் அவுட் ஆகிட்டாப்புல கடைசியில். அதுக்கப்புறம் சுப்பன் கில் யங்கஸ்ட்டு ஒரு எனர்ஜெட்டிக் பிளேயர்னால் நம்ம சுப்பன் கில் தான். சும்மாவே சொல்ல வேண்டாம், ஐபிஎல்லில் அகமதாபாத் ஸ்டேடியத்தில் போட்டு பொழப்பான். இப்போது ஓடிஐ வேறு, அதுக்கு மேலே போட்டு பொழந்து 100 ரீச் பண்ணிட்டாப்புல நம்ம சுப்பன் கில். இந்த ரீச் பண்ணதுனால என்னமோ தெரில, இவருக்கு வைஸ் கேப்டன் அந்த பொறுப்பு சூட்டபுளாக இருந்தது. பிசிசி எடுத்த முடிவு கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் மத்தியில் பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 ஓடிஐ மேட்சாக நான் அடிக்கவே இல்லை. என் பேர் கேஎல்லுங்க, ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல் அப்படிம்பாங்க. ஆனால் 3வது மேட்ச் வச்சு செய்ன்னு செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி இறங்க 26 பாலுக்கு 40 ரன்னு. என்னன்னா பட்லரோட மைண்ட் வைஸ் எப்படின்னா
வரம்போகிறனால அங்கே பவுலர்ஸாக போட்டு இந்த தவதா வச்சா நாங்கள் என்ன தான் பண்ணுறது, உங்களுக்கு நான் எப்படி தான் பவுலிங் போடுறது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தபோது நம்ம கேஎல் ராகுல் ரோல்ஸ் ராயல்ஸ் கேஎல் ராகுல் நம்ம சீக்கா சொன்ன மாதிரி அவரும் அவுட்டு. சரி விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல எப்படியாவது முட்டு கொடுத்து 356 ரன்னை எடுத்துட்டாங்க. ஒரு பலமான ஒரு டார்கெட்டு. இங்கிலாந்து 357 எடுக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. கில்லு ஐயர் தான் பார்த்தீங்களா, கில்லு 112, ஐயர் 78, இங்கே 2 பேர் பர்ஃபார்மன்ஸ் தான். அதுக்கப்புறம் இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண பில் சால்ட்டும் டங்கட்டுக்கு என்ன தான் ஆச்சு, எவன் போட்டாலும் சரி அந்த அடி அடிக்கிறாங்க. போட்டு பவர் பிளேயில் போல 6 ஓவருக்கு 60 ரன்னு அப்படின்னு இருக்கப்ப நம்ம ஹர்ஷ்தீப் சிங்கு டனுக்குன்னு ஒரு விக்கெட்டு டங்கட்டை. அதுக்கப்புறம் பில்சல்ட்டு நீ என்ன உட்காந்துருக்க, உனையும் தூக்கி விட்றப்போ வெளியே போக முடியல அப்படின்னு சொல்லி அவனையும் தூக்கி விட்டான். இதுக்கு தான் நம்ம ஹர்ஷ்தீப் சிங்கு வேணும்னு நம்ம சொல்கிறது. ஏன்னா ஒரு லெஃப்ட் பவுலர் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வேணும் ஜாகிர்கானுக்கு அப்புறம். அதை ஹர்ஷ்தீப் சிங்கு பூர்த்தி பண்ணுவார்னு எல்லாத்துக்குமே தெரியும். இவ்வளோ நாளாக பிசிசி ஏன் ஹர்ஷ்தீப் சிங்கை ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரல, இப்போ கரெக்டான சுச்சுவேஷனில் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஐசிசி சாம்பியன் டிராஃபி இன்னும் 6 டேஸே உள்ளது. ஹர்ஷ்தீப் சிங்கோட ஃபார்மு இப்போ அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக ஒரு பெரிய, ஏன்னா பும்ரா இல்லை, பெரிய ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு பவுலரும் கூட. எனக்கு தெரிஞ்ச ஹர்ஷ்தீப் சிங்கு மேன் ஆஃப் தி சீரீஸ் வாங்கலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி டப்புன்னு எடுத்துட்டாங்க விக்கெட்டை. ஒரே பேட்ஸ்மேன்ஸு பிளேயர்ஸு ஆல்ரவுண்ட்ஸ் எல்லாம் ஹர்ஷ்தீப் சிங்கை பாராட்டிகிட்டே இருந்தாங்கப்பா. சரி 2 விக்கெட் எடுத்தாச்சு, இன்னும் ஒரு 8 விக்கெட்டு தானே, டப்புன்னு எடுத்துடுவோப்பா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ரோஹித் சொல்ல டப்புன்னு ஸ்பின்னரை கொண்டு அக்ஷர் பட்டேல் எக்ஸ்பீரியன்ஸு ஃபார்மர் கேப்டன் ஜூ ரூட்டை தூக்கி விட்டாச்சு. ஏன்னா ஜூ ரூட்டை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஏன்னா இந்தியா அவருக்கு ஒரு பிடிச்ச டீமு. இறங்கினாலே ஒரு 50+, 60+, 70+, 80+, 90+, 100 அடிச்சு போடுவான். அதை பற்றி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பயத்தையே காமிக்கிறவன் அவனை அக்ஷர் பட்டேல் தூக்குறது யாருமே எதிர்பார்க்கல. டப்புன்னு தூக்கி விட்டு ஜூ ரூட்டுக்கே என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் வைஸு ஜூ ரூட்டுக்கு அவன் அக்ஷர் பட்டேல் செலிப்ரேட் பண்ண கேஎல் ராகுல் இதுதான் நான் முன்னாடி இருந்து போடுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். எப்படியோ போட்டு விட்டப்பா, எப்படியோ விக்கெட்டை தூக்கிட்டேன், அது போதும் எனக்கு. ரோஹித் சர்மாவுக்கு ஒரே சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷம். எப்படியோ டப்புன்னு விக்கெட் எடுத்து மேட்சை முடிங்கப்பா அப்படின்னு சொல்ல நம்ம ஹர்ஷித் ராணா என்ன தான் பண்ணுறான் அப்படிங்கிறப்போ ஒரு மெயின் ஓவர் மட்டும் வீசினா சரி ஓவர் கொடுத்து தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்ல கொடுக்குறப்ப நம்ம டாம் பேண்டன் புதுசாக இறங்கினா அவனையும் தூக்க, அதுக்கப்புறம் பட்லரையும் தூக்க, அவனோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலு. ஏன்னா சாம்பியன் டிராஃபி ஸ்குவாடில் இடம் பெற்றிருக்கிறாப்புல ஒரு 2 விக்கெட்டாக அது போடணுமா இல்லையா அப்படிங்கிறபோது டப்புன்னு 2 விக்கெட்டை போட ஹர்ஷித் ராணா கம்பேக்கு அண்டு ஃபார்முக்கு கூட. அதுக்கப்புறம் நம்ம ஹார்திக் பாண்டியா நான் இன்னும் ஃபார்மா இல்லை ஃபார்ம் இல்லையா என்னன்னே தெரியல, நான் ஒரு ஆல்ரவுண்டருங்க, நாம் டப்புன்னு ஒரு 2 விக்கெட்டை போடுவோங்க, எனக்கும் பாலை கொடுங்க ரோஹித்தை அப்படின்னு சொல்ல டப்புன்னு தூக்கி அவருக்கு ஒரு விக்கெட்டு டினுக்குன்னு மறுபடியும் ஒரு விக்கெட்டுங்க. சுப்பன் கில்லுக்கு அந்த கேப்டன்ஸை பார்த்தீங்களா, சுப்பன் கில்லுக்கு வைஸ் கேப்டனு, இங்கிட்டு ரோஹித் சர்மா கேப்டன், அங்கிட்டு சுப்பன் கில்லு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அப்படியே ஒரே ஸ்பின்னரை வச்சு குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் எல்லாருமே ஒரு விக்கெட் 2 விக்கெட்டுன்னு போட எல்லா பவுலர்ஸுமே 2 விக்கெட்டுங்க போடுறதுனால ரோஹித் சர்மாவுக்கு ஒரே புன்னகை. ஜெயிச்சு போட்டாங்கப்பா. அதான் இங்கெல்லாம் தெரியும் போட்டலும் பண்ணிட்டாங்க. பொட்டல் பண்ணமோ ரிசர்வ் பண்ணிட்டு நீ யார்லேயும் வருத்தப்படாதப்பா, கண்டிப்பாக சாம்பியன் டிராஃபி ஸ்குவாடில் நீ இருப்ப, கேஎல் ராகுலுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பா அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தோம் அப்படின்னு சொல்ல சப்போர்ட் ஸ்டாஃபெல்லாம் சரி விட பரவாயில்ல இந்தியா வின் பண்ணால் சரிப்பா அப்படின்னு சொல்லி அவரும் மைண்ட் வைஸு. அதுக்கப்புறம் நடையை கட்டுங்க, டக்குன்னு எல்லாத்துக்கும் கையை கொடுத்துட்டு நடையே கட்டுங்க அப்படின்னு சொல்லி கையை கொடுத்துட்டு அம்பையருக்கு ரோஹித் சர்மா கை கொடுக்கல. இறப்பா வரேன்ப்பா, ஒரு கையை மட்டும் கொடுத்துட்டு போகல, கையை கொடுக்குங்க அப்படின்னு சொல்லி கையை கொடுத்துட்டு அப்புறம் ரோஹித் சர்மா கில்லு, அதாவது
ஒரு ஃப்யூச்சர் ஸ்டாரை வந்து நான் உருவாக்கியிருக்கிறேன், அதை நான் உங்கள்கிட்ட தான் கொடுக்கணும். விஜய் எப்படி சிவகார்த்திகிட்ட துப்பாக்கி பிடிங்க சிவா அப்படின்னு சொல்ல மாதிரி, ரோஹித் சர்மா சுப்பன் கில்கிட்ட துப்பாக்கி பிடுங்க, அந்த மாதிரி தான் நம்ம சுப்பன்களோட பர்ஃபார்மன்ஸு. கம்பீர் மாமாவும் விராட் மாமாவும் கையை குலுக்கல். எப்படியோ ஸ்ரீலங்காவில் ஓடிஐ சீரீஸை தோற்று நம்மளை சாவை அடிச்சிங்க. அப்போ வந்து எப்படியோ இது இங்கே அதில் ஜெயிச்சு ஓடிஐ சீரீஸை வின் பண்ணி நம்ம ஹோம் ஸ்டேடியத்தில் நம்மளுக்கு பேர் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியப்பா விராட்டு. நீ இல்லைன்னா சோகா அப்படி சொல்லி தான் நடந்திருக்கும். கண்டிப்பாக நீ வந்து ஒரு அவுட் ஸ்டாண்டிங் பிளேயர் தான்ப்பா. டீமை லீட் பண்ணுறது ரோஹித் சர்மா ஒரு பக்கம். சரி, அதுக்கப்புறம் நம்ம ஜோஸ் பட்லரும் ரோஹித் சர்மா கையை குலுக்கிட்டு சரி எப்படியோ ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க டீமை. தப்பி தவறி செமிஃபைனலுக்கு ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி 2001 துபாயில் செமிஃபைனலுக்கே நீங்கள் வந்துடாதப்போ உன்னை வச்சு செஞ்சு விட்ருவேன் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி ஜோஸ் பட்டர் சொல்லியிருக்காம்ப. அதுக்கு ரோஹித் சர்மா இதுலேயே உன்னை போட்டாச்சு, உன்னை அதில் வேறு போடணுமா, சரி வா பார்த்துக்கலாம், நீ முன்னே வந்தீங்கன்னா சரி உன்னை போட்டு செஞ்சு போயிட்டே இருப்பேன் அப்படி சொல்லி. இந்த மேட்சோட சூப்பர் ஸ்டார் யார்? பிளேயர் ஆஃப் தி சீரீஸ்னாலும் சரி, பிளேயர் ஆஃப் தி மேட்ச்னாலும் சரி, நம்ம சுப்மன் கில். இவருக்கு வைஸ் கேப்டன் கொடுத்தது ரொம்ப சரியான விஷயம். பிசிசி எடுத்த முடிவு சரியாக பொருந்தது. அதாவது 102 பாலுக்கு 112 ரன் பிளேயர் ஆஃப் தி மேட்சை தட்டிட்டு போயிட்டாப்புல. அது எல்லா மேட்சும் அடித்ததுனால இவருக்கு வந்து பிளேயர் ஆஃப் தி சீரீஸும் கொடுத்துட்டாங்க. ஒரு யங் டேலண்ட்டு பிளேயரை வந்து உருவாக்கி விட்டதுக்கு ரொம்ப நன்றி. அகமாக பார்த்து இவருக்கு ஹோம் ஸ்டேடியம் மாதிரி. இதே மாதிரி ஐசிசி சாம்பியன் ட்ராஃபியை இந்தியா வின் பண்ணுவோம் மக்களை, நீங்கள் தான் சொல்லணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.